எப்போ எனக்கு ஓகே போதும் அப்படின்னா நான் திரும்பி போயிடுவேன். மறுபடியும் நான் என்னோட வொர்க் கன்டின்யூ பண்ணுவேன். என்னோட ஜாப் பண்ணுவேன். இதுதான் என் மைண்ட் செட். சொல்லிட்டு பேசுவாங்க. அது வந்து எனக்கு நல்லாவே கிளியரா தெரிஞ்சுது. பட் ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிய முடிய என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கே தெரியும்ல, ஓகே நம்மளும் ஒரு ஏதாவது ஒரு 1% இன்புட் குடுக்கணும் அப்படிங்க. ஸோ லாஸ்ட்ல வரும்போது அதே யார் யார் என்ன பேசினாங்களோ, "செமையா நடிக்கிறாளே! சூப்பரா நடிக்கிறாளே! சூப்பர்ல! நல்ல சாய்ஸ் தான்." அப்படிங்கிறதும் பேசியிருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து அந்த டைம்ல இதே தானே இவங்களும் பேசினாங்க. இதே தானே அவங்களும் பேசினாங்க. சரி ஓகே. வாய் இருந்தா கண்டிப்பா யாரா வேணாலும் பேசுவாங்க. காது நமக்கு இருக்கு. நம்ம வந்து கேட்கறது நம்மளோட இஷ்டம். நம்ம கேட்டு விட்டுருவோம். அத வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டா நம்மளோட நிம்மதி இது இதெல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அது வந்து எனக்கு அது ரொம்பவே ஹர்ட்டிங். இப்போ வரைக்கும் யோசிச்சாலுமே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அது. அண்ட் சஸ்டெயின் ஆகுறது நான் ஆக்சுவலி 2010ல வந்தேன். 2016 ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸா நான் இருக்கேன். என்னன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. நீங்க சொல்ற மாரி என்னைக்காவது ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் நம்ம வீட்ல இருந்துட்டோம் அப்டின்னா, ஓ! அவ்வளோதானா சோலி முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் வரமாட்டாங்களா? இது நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு. பட் நான் ஆக்சுவலி பண்ணிட்டே தான் இருந்தேன். கரெக்ட்டா கோவிட் டைம்ல அவ பொறந்தா. ஒரு 3 மந்த்ஸ் பிரேக்ல இருந்தேன். கரெக்ட்டா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் போய் கன்டின்யூ பண்ணிட்டேன். "என்னம்மா பாப்பா பொறந்திருக்கு நீ வருவியா? என்ன நான் எத ரீப்ளேஸ் பண்ணணுமா?" அப்படின்லாம் கேட்டாங்க. "நீங்க எதுக்கு ரீப்ளேஸ் பண்றீங்க? நான் தான் வருவேனே." "இல்ல குழந்தை பொறந்துருச்சு. மறுபடியும் நீங்க பார்த்துக்கணும். இப்ப ஏதாவது வெயிட் ஏறிப்பீங்களா என்னன்னு?" நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். "நான் அப்படியே தான் இருக்கேன். வெயிட்லாம் ஏறல. பாப்பாவும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எனக்கு ஒரு ரூம் குடுத்தீங்கன்னா, நான் அவள கூட்டிட்டு வந்து நான் அங்கேயே அவளுக்கு ஃபீட் பண்ணி நான் அங்கேயே கூட இருந்திருப்பேன்." அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி தான் சித்தார் அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ் வரைக்கும் என் கூட ஷூட்டிங்க்கு வந்துட்டு இருந்தா. ஏன்னா கோவிட் டைம் நான் வீட்ல வெளியவும் விட முடியாது. ஸோ அந்த கம்பெனியும் ஆக்சுவலி அப்படி பேசின கம்பெனி நான் பத்திரமா என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தனி ரூம் குடுத்தாங்க. எனக்கான ஒரு ஸ்பேஸ் குடுத்தாங்க. அம்மா என் கூட வந்துருவாங்க. ஸோ ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் என் கூடயே அவ ட்ராவல் பண்ணா. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருந்தது. செகண்ட் பேபி மறுபடியும் கன்சீவ் ஆனேன். ஆக்சுவலி 2 ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்தங்க ஒரு பீக். கன்சீவ் ஆயிட்டேன். ஐயோ! என்ன பண்றது? என்னன்னு மறுபடியும் என்னோட ப்ரொடியூசருக்கு நான் கால் பண்ணேன். இந்த மாரி கன்சீவ் ஐயோ! விடுங்கக்கா பரவால்லக்கா. என்னக்கா இது? நம்ம ஸ்டோரி மாத்திக்கலாம் அப்டின்ட்டாரு. ஸோ எனக்கு அது பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது. இதே அவரு வந்து, "அப்படியாக்கா? சரிக்கா நான் அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ரெஸ்ட் எடுக்கோங்கன்னு" சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வீட்ல ரெஸ்ட் எடுத்துருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்லுமே இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து நான் கன்சீவ் ஆன மாரி. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே நான் கன்சீவ் ஆன மாரி எனக்கு காமிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து போயிட்டே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியாம அந்த டைம்ல இருந்தது பார்த்தீங்களா? அது. எனக்கு வந்து இந்த ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் நான் எனக்காக கேட்டிருந்தேன். பிகாஸ் அந்த மாரி ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் அது க்யூர் ஆகும் அப்டின்ட்டாங்க. மறுபடியும் நான் வந்து இறங்கி, போய் நின்னு ஏன்னா பிகாஸ் என்ன சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படக்கூடாது எனக்காக. அதனால நான் அத ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த டைம்ல யாருக்கும் தெரியாததுனால, அப்பதான் டெலிவர் ஆயிருக்கு எனக்கு தெரியாதனால, எனக்கு வந்து அவ்ளோ ப்ரெஷர் இருந்தது கிடையாது.